யாத்திராகமம் 24 13, 14, 15. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும். நாங்கள் 2 பேரா போறாங்க. மோசே மட்டும் போல 40 நாள். மோசே யாரை கூட்டின்னு போறாரு? 40 days ஆண்டவர் சமூகத்துக்கு. யோசுவாவை கொண்டு போறார். மோசே தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தாலும் யோசுவா தூரத்துல அல்லது கொஞ்சம் மலை அடிவாரத்தில் கொஞ்சம் கீழே மோசஸுக்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து மோசே தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தாலும் யோசுவா தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து மோசஸ் வர வரைக்கும் மோசஸுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். வாசிங்க. நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் மேல் ஏறினபோது ஒரு மேகம் மலையை மூடிற்று. இப்படியாக 40 நாட்கள் அவன் மோசேவோடு கூட அவன் சாப்பாடோ தண்ணியோ நல்லா அங்கே போயிட்டு தங்குற இடம் இருக்குமா, பெட் இருக்குமா, நல்லா படுக்கிற இடம் இருக்குமா, அது இருக்குமா, சாப்பாடு இருக்குமா, தண்ணி இருக்குமா, சுகமாக இருக்கலாமாங்க, இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் மோசேவோடு கூட சேர்ந்து இணைந்து அவன் போகிறான். எத்தனை நாள் ஆகணும் அவனுக்கு தெரியாது. ஆனாலும் என்ன பண்ணுறான்? 40 நாள். அப்பா என்னடா சாமி 40 நாள் போயின்னு இருக்குது, இந்த மோசே ஆளையே காணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்துடல கீழே. ஐயோ அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி, ஐயோ என்னையா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோன்னு சொல்லி யோசுவா கீழே இறங்கெல்லாம் ஓடி வரல. அவன் விலையை கொடுத்தான். தேவன் சும்மாலாம் அவனை உயர்த்தலை. தேவன் அடுத்த லீடர்ஷிப்பில் அவனை சும்மாலாம் கொண்டு வரல. அவன் அவ்வளோ பெரிய விலையை அவன் வாழ்க்கையில் கொடுத்தான். அதான் இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்கள் உங்களை சிந்திச்சு பாருங்கள். மோசே வாப்பா கொஞ்சம் விருந்துக்கு போயிட்டு வரலாப்பான்னு கூண்டு போல. இன்னைக்கு விருந்து, ஆட்டம், பாட்டம், ஊர் சுற்றுறதுக்கு கூப்பிட்டா அத்தனை கேஸும் வந்துடும். ஒரு டூருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் அத்தனை பேரும் முன்னாடி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சமூகத்துக்கு வா, எங்கே கூட்டின்னு போனார் மோசே? தேவனோடு கூட பேச போகிறோம், கர்த்தர் சமூகத்துக்கு போகலாம். அவன் வாஞ்சியோடு வந்தான். அதனால தான் யோசுவா வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோ வெற்றியாக இருந்துச்சு. ஒரு பெரிய லீடர்ஷிப், ஒரு பெரிய தலைமைத்துவத்துக்கு ஏற்ற மனுஷனாக இருந்தான். நல்லா புரிஞ்சிக்கணும். ஆண்டவர் சும்மா லீடர்ஷிப் யாருக்கும் கொடுக்க மாட்டார், தலைமைத்துவத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். யார் தேவ சமூகத்தில் அதிகமாக நிற்கிறவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்பெஷல் பீப்புளாக இந்த வேத புஸ்தகத்தில் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவும் மோசே மட்டும் 40 நாள் உபவாசம் இருக்கல. புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா 40 நாள் இருந்தார். எலியா பார்த்தீங்கன்னா ஆகாரம் புசிச்சுட்டு சீனாய் மலைக்கு 40 நாள் பிரயாணப்பட்டு போகிறார், அப்பம் தண்ணி ஆகாரம் இல்லாமல். அவர் மட்டும் இல்லை, இந்த யோசுவாவும் பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் அவன் மோசே மேலே இருந்தாலும் கொஞ்சம் கீழே அவனும் என்ன பண்ணுறான்? தேவ பிரசன்னத்தில் நிறைஞ்சி மோசே வர வரைக்கும் அவன் காத்து கொண்டிருக்கிறான். அந்த விலையை அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு வேளை ஃபாஸ்டிங்கே தள்ளாடி கொண்டிருக்கிறது இன்னைக்கு தேவ ஜனம். ஆனால் வாயில் மட்டும் நல்லா எனக்கு வெற்றி வந்துடணும், ஆண்டவர் அதை செய்யணும், இதை செய்யணும், யாராவது எனக்கு ஜெபம் பண்ணிடணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஊழியங்கள் தான் நிறைய இருக்குது. நீ அமைதியாரு, நீ கஷ்டப்படாத மகளே, நீ கலங்காத, நான் உனக்கு ஜெபம் பண்ணிடுறேன் ஃபோன்லேயே. ஒரு அம்மா சில இடத்துல சொல்கிறா, எங்கள் பேர்லாம் அங்கே இருக்குது, அவங்க எங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பார்கள், எங்களுக்கு தெரியாத அவங்க எப்படி ஜெபிப்பாங்கன்னு. சில இடத்துல எங்கள் பேரெல்லாம் அங்கே இருக்குது, அப்பயே கொடுத்துட்டோம், அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அவன் கமர்ஷியல் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் விலைக்கரையம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 33:11 வாசிங்கன்னா, ஒருவன்
ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது. கீழே நடக்கிற சம்பவம் 40 நாள் முடிஞ்சு இப்ப மக்கள் கூட வசிக்கும் போது மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டு ஆண்டவர் கூட பேசிட்டு வர்றார். ஆனா யோசுவா பார்த்தீங்கன்னா மோசே பேசிட்டு போயிட்டாலும் இவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல வாசல காத்திருக்கிறான். யோசுவா யுத்த வீரனாய் மட்டுமல்ல, ஆலயத்தினுடைய காவலனாக. எந்த ஒரு தீமையான மனுஷங்களோ எந்த ஒரு மிருகங்கள் மற்ற எந்த அந்நிய காரியங்களும் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி அங்கே காத்து காவலனாக இருக்கிறான். அதே போல் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அதிகமாய் விரும்பி அந்த வாசல்ல அவன் காத்திருக்கிறவனாய் அவன் காணப்படுகிறான். அதான் அங்கே சொல்லப்படுது. அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்னைக்கு சில பேரை தேவ சமூகத்துக்கு அழைக்கணும்னா வெத்தலை பாக்கு வச்சு தான் அழைக்கணும். 10 முறை 15 முறை அடிக்கணும் ஃபோன். அந்த வீட்டில் என்னதான் இருக்குதுன்னு தெரில. தங்கம், வெள்ளி, நகைகள், பொருள்லாம் ரொம்ப கூஞ்சி கிடக்குது போல. எல்லாரும் அதை கட்டி பிடிச்சிங்கன்னு ஐயோ நான் வீட்டை விட்டு வந்துட்டா கொள்ளாச்சின்னு போயிடுவாங்க. கேவலமான வாழ்க்கை. ஒன்றுமே இல்லை வீட்டில். ஓட்ட பாத்திரம், கறி பிடிச்ச பாத்திரம் தான் இருக்குது. இந்த நிலைமையிலேயே வீட்டை விட்டு தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு வலிக்குது, முடியல. அப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இன்னும் விலையை கொடுக்குறோம். யோசுவா பார்த்தீங்கன்னா அவனுக்கு குடும்பம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறான்? அவன் தேவ பிரசன்னத்தில் இருக்க விரும்பினான். மோசே 40 நாள் காத்திருந்த போது அவன் காத்திருக்கிறான். மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிட்டு பேசிட்டு அவர் போயிட்டாலும் அவன் ஆசரிப்பு கூடார வாசல்ல அதை பிரியாமல் எல்லாம் பண்றான், அவன் இருக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட விலையை அவன் கொடுத்ததுனால தான் கர்த்தர் அவனை ஸ்பெஷல் மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட சொல்றேன், சும்மா நீங்க தேவ சமூகத்தை நீங்க விட்டுட்டு தேவனுடைய சமூகத்துக்கு உங்களுடைய நேரங்களை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுக்காம நீங்கள் இஷ்டமாக நீங்கள் இருக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா யூ வில் பி நாட் எ ஸ்பெஷல் பீப்புள். நீங்கள் விசேஷமான மனிதர்களாய் மாற முடியாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை ஏமாத்துறது. ஒரு 2 மணி நேரம் ஜெபம்னா கட்சியில் ஒரு 1/4 மணி நேரம் வருது, ஒரு 1/2 அன் ஹவர் வருது, எழுந்து ஓடுறது வர்றது பண்ணுறது, இது மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுன்னா கர்த்தர் கிருபை கொடுக்க மாட்டார். இந்த ஆராதனை நடக்குது, ஆராதனை நடக்கிற நேரத்தில் என்ன பண்ணோம்? தேவ சமூகத்தில் என்ன பண்ணோம்? அமைதியாக கர்த்தரை பயபக்தியோடு நம்ம காணப்படணும். பிரைஸ் தி லார்ட். அதே போல் மற்ற எந்த ஜெபமாக இருந்தாலும் சரி நேரத்தோடு என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துக்கு வந்து அமரணும், ஜெபிக்கணும். தேவ சமூகத்திலேயே நேரங்களை நீங்கள் நம்ம ஏமாற்றினோன்னா நம்ம வாழ்க்கை எல்லாமே சுற்றி தான் இருக்கும். நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், வசனம் நிறையா இருக்குது. தேவ சமூகத்தை நேரத்தை கொடுக்கிறவருக்கு நம்முடைய நேரம் சரியாக கொடுக்கலன்னா நம்மளுடைய நேரம் எல்லாமே அலைந்து திரிகிற நேரமாக தான் இருக்கும். கர்த்தருக்காக யார் சரியாக காத்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா சீசர் என்ற சொல்லி பார்த்தார், ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா. கட்சியில் விட்டார், பண்ணுங்கடா அப்படின்னு. கட்சியில் என்னதான் ஆச்சு? துண்டை காணான் துணியை காணான்னு ஓடினாங்க. காத்திருக்காதவங்க எப்படி இருந்தாங்க? நான் சொல்ல துண்டை காணான் துணியை காணான், வசனமே சொல்லுது. மார்க் 14 அதிகாரம் 52 வாசிங்க. மார்க் 14:52. அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். யாருன்னா இந்த எழுதுற மார்க்கு தான். மார்க் அப்ப சின்ன வாலிபன் அவரு. மற்ற சீசரெல்லாம் எப்பயும் ஓடி போயிட்டாங்க. இந்த மார்க் மட்டும் என்ன பண்றாருன்னா ட்ரெஸ் எல்லாம் இதாயிடுச்சு, ஒரு வஸ்திரம் ஒரு சால்வை மட்டும் போத்துக்கின்னு ஏசப்பா எங்க போறாங்க பிடிச்சின்னு போறாங்கன்னு ஓடுறார். போய் பார்க்கும் போது இவரை துரத்தும் போது இவர் சால்வையை போட்டுட்டு நிர்வாணமா என்ன பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி எல்லா சீசனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தலை தெறிக்க ஓடி போயிட்டாங்க. ஆண்டவரே உண்மை நான் விட மாட்டேன் பண்ண மாட்டேன்னு பேதுரு வசனம்லாம் பேசிட்டு காதை வெட்டி விட்டு
ஐயோ சாமி எஸ்கேப் ஆகிட்டார், ஓடிட்டார். ஏசப்பா தான் காதை ஒட்ட வச்சு, சரி வா கைது பண்ணுறியா, எனக்கு கூட்டின்னு போன்னு சொல்லி அவர் கூட்டின்னு போகிறார். துண்டை காணும் துணியை காணும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. ஏன்னா தேவ சமூகத்தில் காத்திருக்கலை. இவங்க என்ன பண்ணல, காத்திருக்கவில்லை. ஹல்லேலூயா. எனவே தேவ சமூகத்தில் காத்திருக்கலை, யோசுவாவை போல காத்திருக்கலை, அந்த விலையை செலுத்தலைன்னா வாழ்க்கையெல்லாம் அலைந்து திரிந்து, ஐயோ சாமி அப்பா முடியல, தாங்க முடியல, ஏதாவது ஒன்று வந்துனே இருக்கும் வாழ்க்கையில். பலவீனம் வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும், அது வரும், இது வரும், சகலமும் வரும். எல்லா பலவீனம் எல்லாமே என்ன பண்ணும், அழையா விருந்தாளிகளாக வந்து கொண்டே இருக்கும். அழையா விருந்தாளிகளாக ஆண்டவர் அழைக்கும் போது நம்ம கீழ்ப்படியில, அதனால் என்ன பண்ணோன்னா, அது நான் உனக்கு வந்துடுறேன், நான் உனக்கு தானாக வரேன்னு சொல்லி அது என்ன பண்ணும், வந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விலை கிரயத்தை செலுத்தணும். தேவ சமூகத்தை நாம் அதிகமாய் தேட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். எனவே நம்ம ஊழியம் செய்யலாம், குடும்பத்தை நடத்தலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஓ நான் அப்படி ஆண்டவருக்கு செய்கிறேன், இப்படி செய்கிறேன். ஆனால் தேவ சமூகத்தில் காற்றுலன்னா அத்தனை பேரும் இந்த குப்பை பறக்கவும் பாருங்க காற்றுல, அது மாதிரி சாத்தான் என்ன பண்ணுவான், தூக்கி செவிட்டி அடிச்சிடுவான். சுலகினால் புடைக்கிறது போல என்ன பண்ணான், பேதுருவை புடைக்க கேட்டு கொண்டானான். அது மாதிரி நம்ம குடும்பம் நடத்தலாம், ஊழியம் செய்யலாம், எது வேணாலும் பண்ணலாம். தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா நம்மளை எல்லாரையும் குப்பை பறக்க அடிக்கிற மாதிரி என்ன பண்ணுறான் பிசாசு, தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவான், தூக்கி வாரி போட்டுட்டு அவன் டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லி போயினே இருப்பான். அதனால் we have to spend, நாம் விலைக்கரியத்தை செலுத்தணும். சும்மா கிறிஸ்தவன் சொல்லி ஏமாத்தினது கூட, சும்மா 5 நிமிஷம் இந்த 10 நிமிஷம் கூப்பிட்றாங்களே செய்கிறாங்களே, இந்த ஃபோன் அடிக்கணும், இது மாதிரிலாம் இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு பிசாசு போயினே இருப்பான். சும்மா பேரளவுக்கு நான் அப்படி பண்ணுறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், இதுதான் நம்ம சொல்லியிருப்போமே தவிர நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வர முடியாது. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய ஜனங்களே, தேவன் யோசுவாவை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார், ஏன் செலக்ஷன் பண்ணார்னா, அவன் சரியான விலைக்கிரயத்தை செலுத்தினவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். நீங்களும் கூட விலைக்கிரயத்தை நீங்கள் செலுத்தலைன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் சீஷர்களைப் போல அதை துண்டை காணும் துணியை காணும் தான் இருக்கும், எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் வாழ்க்கை. அதனால் நம்ம தேவனுடைய சமூகத்துக்குரிய அந்த விலையை நாம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா 3:4. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று யோர்தானை கடக்கும் பொழுது, யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும், பெரிய ஆறு. அதை கடக்கும் போது அது கடக்க முடியாது. அந்த காலத்தில் கரை புரண்டுனா அவ்வளோ வெள்ளமாக ஓடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் 4 பேர் அதை சுமந்துக்கிட்டு அவங்க கால் போய் என்ன பண்ணோம், அந்த தண்ணீர் ஓரத்தில் பட்ட உடனே தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஓடி, அங்கே மடக்கிலேருந்து ஓடி வர தண்ணி 1 கிலோமீட்டர் தூரம் அப்படி நின்றோம், ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த 1 கிலோமீட்டர் அந்த கேப்பில் என்ன பண்ணுங்க, நீங்கள் அழகாக நடந்து போகலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறார் சொல்கிறார். அதே போல் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு போயிட்டு நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது அப்படியே அந்த தண்ணீர் ஸ்டாப் ஆகிடுது. அங்கேருந்து வர தண்ணீர் அப்படியே உறைஞ்சி போய் இங்கே ஃபுல்லாக தண்ணியே ஓடாமல் அப்படியே காலி வெட்டாந்தரையாக மாறி போகுது. அதான் 17ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். குறித்து கொள்ளுங்க, போயிட்டு வீட்டில் வாசிங்க. அதே போல் 10-11 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். கிட்டத்தட்ட எவ்வளோ நேரத்தமாக நின்னாங்க பெட்டியை சுமந்துக்குன்னு? மினிமம் 4 hours. எவ்வளோ மணி நேரம்? குறைந்தபட்சம் 4 மணி நேரம் பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கிறாங்க. நான் சொல்றது குறைந்தபட்ச நேரம்.
அத்தனை லட்சம் ஜனங்கள் இவ்வளோ பேஸில் கடக்கிற அந்த கால்குலேஷன் பண்ணி தான் நான் சொல்கிறேன். மினிமம் 4 hours எத்தனை லட்சம் மக்கள்னா 25 லட்சம் மக்கள். எத்தனை லட்சம் மக்கள்? 25 லட்சம் மக்கள். அதான் கச்சாமச்சான்னு போகக்கூடாது. ஒவ்வொரு கோத்திரமா, யூதா கோத்திரம், செபுலோன், நப்தலி, அதுக்கப்புறம் ரூபன், இசாக்கார், இப்படின்னு சொல்லி லைனாக மார்ச் ஃபர்ஸ்ட் போகிறாங்கல்ல ஸ்கூலில், அது மாதிரி ஒவ்வொரு கோத்திரம் அழகாக என்ன பண்ணோம், போனோம். உடன்படிக்கைப்பட்டி சுமந்து போய் நின்ன உடனே யோர்தான் நதி அப்படியே வற்றி போயிடுது. அத்தனை ஜனமும் லைனாக 25 லட்சம் மக்கள், ஒவ்வொரு கோத்திரத்துலேயும் பல லட்சம் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் மட்டுமல்ல, ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் அவ்வளோ இருக்குது, அவ்வளோ கொண்டு போனோம். சின்ன பசங்க இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணணும், அழகாக கொண்டு போகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் 4 hours அவங்க உடன்படிக்கைப்பட்டு சுமந்து கொண்டு நிற்கிறாங்க. ஐயோ அம்மா கை வலிக்குது, தோல் வலிக்குது, நடா அப்படி நிற்க சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் நிற்கிறதுக்கு மூக்கால் அழுவுறீங்க. கொஞ்ச நேரம் நிற்க சொன்னாலே என்ன பண்ணுறீங்க? பலவீனமானவங்களை சொல்லலை, பலன் உள்ளவங்களை சொல்கிறேன். இந்த பலத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன்? வேலை ஸ்தலத்தில் போயிட்டு நீ எவ்வளோ நேரம் நின்னாலும் அது மகிமையானதல்ல. தேவ சமூகத்தில் நீ நிற்கிறது, நீ முழங்கால் படிக்கிறது, உன்னை தாழ்த்துகிறது, தேவனை ஆராதிக்கிறது, அதுதான் ஏன் மகிமையானது. அல்லேலூயா. பாழா போன பணத்துக்கு போயிட்டு வேர்வே சிந்தி உழைச்சி கஷ்டப்படுறியே, உன்னை ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிற ஆண்டவருக்கு வலிக்குதா? இங்கே வலிச்சுதுன்னா உன் வாழ்க்கை எல்லாமே வலியாக தான் இருக்கும். உண்மையை சொல்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் யாருக்கு வலிக்கலையோ அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆனந்தமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலே சோம்பேறி தொழில். அப்போ வீட்டில் என்ன லட்சணத்தில் இருப்பீங்கன்னு தெரியல. வீட்டில் முட்டி போடுறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ, அந்த சோம்பேறி தொழிலே ஒழிச்சிடணும். நல்ல பலன் இருக்கிற வாலிபர்களை சொல்கிறேன், நல்ல பலன் இருக்கிற வாலிப பெண்களை சொல்கிறேன், நல்ல பலன் இருக்கிற ஆண்கள் பெண்களை சொல்கிறேன். அந்த சோம்பேறி தொழில் என்ன பண்ணுற விட்டுடு. அவங்க நிற்கலைன்னா அந்த அத்தனை ஜனங்கள் கிராஸ் பண்ண முடியாது. அதான் நீங்கள் பார்க்கணும். அவங்க அந்த 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 இதில் அட்டென்ஷனில் நிற்கலைன்னா இவங்க நவுந்து எப்பா கொஞ்ச நேரம் போயிட்டு கரையை கடந்து கொஞ்சம் உட்காரலாம், ரெஸ்ட் எடுக்கலான்னு சொன்னால் அத்தனை லட்சம் ஜனங்கள் கடக்க முடியாது. திரும்பி தண்ணி ஓடி வந்துடும். இவங்க நின்று கொண்டே இருக்கும் போது தான் யோர்தான் உறைந்து கொண்டே இருக்கும். அதுபோல் இன்னைக்கு யாரெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் தேவனை நல்ல பலத்தோடு ஆராதிக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, முழங்கால் படிக்கிறீங்களோ, உங்கள் நிமித்தமாக தான் அந்த குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். அல்லேலூயா. எந்தெந்த குடும்பத் தலைவி, எந்தெந்த குடும்பத் தலைவன் சோம்பல் பட்டு உன் முழங்காலை முடக்காமல், ஜெபிக்காமல், தேவனை பாடாமல், துதிக்காமல் இருக்கிறையோ, உன் குடும்பம் சாபம் அந்தகாரம் பிடிச்சதாக இருக்கும். சாபம் அந்தகாரம் பிடிச்சதாகவே இருக்கும். உன் நிமித்தம் உன்னுடைய பிள்ளைகள், உன் குடும்பம் எல்லாம் தரித்திரம் உள்ளதாய் காணப்படும். உண்மையை சொல்கிறேன். அந்த ஆசிரியர்கள் தான் தகப்பனை போல இஸ்ரேல் ஜனத்துக்கு. அவங்க நிற்க 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 தான் யோர்தானை கிராஸ் பண்ணி அவங்க அழகாக போனாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி இருக்குதா, இல்லைன்னா எந்த பெட்டி இருக்குது? வீட்டில் டிவி பெட்டியை வாங்கி கேபிளை போட்டுன்னு பார்த்து நிற்கிறியே, நீ யோர்தானை கிராஸ் பண்ண முடியுமா? போராட்டத்தை கிராஸ் பண்ண முடியுமா? யோசித்து பார்க்கணும். போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, கடன் இருக்குது, எல்லாம் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, வெங்காயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதே தான் சொல்ல இருக்கணும். ஆனால் அவங்க உடன்படிக்கை பற்றி நிற்கும் போது பாய்ந்து வருகிற யோர்தான் கூட அப்படியே நின்று போயிடுச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நிகழ்ந்துச்சு. இன்னைக்கு எந்தெந்த குடும்பத் தலைவன், குடும்பத் தலைவி தேவனோடு கூட உடன்படிக்கை உள்ளவர்களாக நீங்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாக குடும்பத்தில் மாறுகிறீர்களோ, உங்கள் குடும்பம் உங்கள் நிமித்தமாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை வழங்குவார். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், லட்சக்கணக்கில் கடல். கடந்த காலத்தில் கர்த்தருடைய அறிவு இல்லாமல் நிறைய நீங்கள் வாங்கி போட்டுருக்கலாம். உண்மையை சொல்கிறேன். நீங்கள் முட்டி போட்டு ஜெபிக்கிறதுக்குனா, தேவனை தேடுறதுக்குனா உனக்கு ரொம்ப பெயினாக இருக்குதுன்னா, யுவர் லைஃப் வில் பி பெயின்ஃபுல். உன் வாழ்க்கை வலி உள்ளதாக இருக்கும். யாரெல்லாம் தேவனை ஆராதிக்க தேட உன்னுடைய வாழ்க்கையில் மிக பலத்தோடு உற்சாகத்தோடு நீ தேவனை தேட 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 உன் குடும்பம் எல்லாம் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ். எனவே எஃபோர்ட் இல்லாமல், நம்ம முயற்சி செய்யாமல், எஃபோர்ட் இல்லாமல் நம்ம
எந்த விதமான நன்மைகளை இந்த பூமியில ருசிக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே கர்மன தேவ ஜனங்களே, இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பெரியவர்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் மிகவும் சாபமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உடன்படிக்கை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். ரகசிய பாவம் இருக்கக்கூடாது. டிவி ஓடக்கூடாது. நாடகம், சினிமா, சீரியல்லாம் அந்த பெட்டி ஓடக்கூடாது. இந்த ஃபோனை தேய்ச்சின்னு உட்கார்ற வாழ்க்கை, வீணான கதைகளை பேசி கொண்டிருக்கிற வாழ்க்கை, இதெல்லாம் ஒழியணும். உடன்படிக்கை தேவ பிரசனத்தை சுமக்கணும். நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பொறுப்பு இருக்கிறவங்க தேவ சமூகத்தை நீங்கள் சுமக்கணும். தேவ பிரசனத்தை உங்கள் மேலே சுமக்கணும். அப்போ தான் உங்கள் குடும்பத்தில் மிராக்களை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு கனவீனம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படக்கூடாது. ஏதாவது ஒரு புது படம் வந்துடுச்சுன்னா அது உடனே ஃபோனில் எங்கேயாவது ஒரு சைட்டில் அதை வெளியே விட்டுருப்போம், அதை உடனே டவுன்லோட் பண்ணிடுறது, குழந்தை குட்டிங்க எல்லாத்தையும் வச்சுன்னு பார்க்கறது, தரித்திரம் தான் வரும் வாழ்க்கையில். தேவையில்லாத குடும்பத்தை கெடுத்து குட்டி செவராக்கி இது மாதிரிலாம் பண்ணுறவங்க வாழ்க்கையில் என்ன வரும்? ஆசீர்வாதமாக வரும். உங்களுக்கு ஜெபிப்பதற்கு யாராவது ஒருத்தன் இருப்பான், அவங்க கடைசியில் அங்கே போய் தேடுவீங்க. சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில். எனவே தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தார். யுத்தத்திலேயே யோர்தானை கிராஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் எரிகோ யுத்தத்தில் வாயை மூட சொல்லிட்டார் ஆண்டவர். ஏன்னா வாயை தேவையில்லாமல் பேசி பேசி அவங்களுடைய முற்பிதாக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. 40 வருஷம் சுற்றி அழிஞ்சு போயிட்டாங்க கானானுக்குள்ளே வராமல். அதனால் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் என்ன பண்ணுறாருன்னா, வாயை மூடு, க்ளோஸ் யுவர் மவுத். இன்னைக்கு கூட வாயை மூடிக்கின்னு அமைதியாக இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கிருபை பெற்றுக்கொள்ளலாம். பரிசனை போல் அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அப்படி இருக்கிறான் அவன் இதை பண்ணுறான். நோ, இந்த டாக்கிங்ஸ் வரக்கூடாது. ஏதோ சத்தியத்தை விலக்கி சொல்கிறதுனால அது கூட நான் சொல்கிறேன் சில காரியங்களை, இது மாதிரி இருக்கக்கூடாது, அது மாதிரி இருக்கக்கூடாது. மற்றபடி என் லைஃப்பில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கள பற்றி இவங்கள பற்றியெல்லாம் பேசினே இருக்க மாட்டேன். அது மாதிரி தாட் எனக்குள்ளே வராது. ஃபஸ்ட்டு சத்தியத்தை விலக்கி சொல்கிறதுக்காக தான் அது கூட சொல்கிறோம். சில எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோமே தவிர, மற்றபடி சும்மா தேவையில்லாத வார்த்தையை பேசி அந்த குறை இந்த குறை இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது. நம்ம வாயில் நம்ம பேசவே கூடாது. அல்லேலூயா. அப்படி பேசியே தான் அவங்க அழிஞ்சு போனாங்க. அதனால சொல்றார், வாயை முடிக்கோங்க, 6 நாள் என்ன பண்ணுங்க, சொல்றதை மட்டும் செய்யுங்க, டிசிப்ளினா இருங்க, மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுங்க. இந்த எரிகோவை சுற்றி என்ன பண்ணுங்க, டெய்லியும் 20 நிமிஷம் நடந்தாங்க. எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷம் ரவுண்ட் அடிச்சாங்க ஒவ்வொரு நாள். கடைசி நாள் பார்த்தார் ஆண்டவர், இன்னைக்கு என்ன பண்ணுங்க, 7 முறை ரவுண்டு. அப்போ எத்தனை முறை, எத்தனை மணி நேரம்? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரவுண்ட் அடிக்க வச்சார் ஆண்டவர். அப்படி அடிக்க வச்ச உடனே சொல்றாரு கடைசி ரவுண்ட்ல, இப்போ என்ன பண்ணுங்க, ஷவுட் அண்ட் பிரைஸ். எல்லாரும் என்ன பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி தேவனை ஆர்ப்பரியுங்கள். தேவன் ஒப்பு கொடுத்தார், பட்டணத்தை ஒப்பு கொடுத்தார் என்று ஆர்ப்பரிங்கன்னு சொன்னார். அப்ப அடக்கி வச்சிருந்த பலனெல்லாம் என்ன பண்ணான், இப்ப வாயை மூடினதுனால நல்லா என்ன பண்றான், கர்த்தரை துதிக்கிறான். ஹல்லேலூயா. வந்த கதை, போன கதை, நடந்த கதை, இந்த கதை இதெல்லாம் பேசிட்டு ஆராதனைக்கு நேராக வந்தால் என்ன வரும், துதி வராது. நைட்டே என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணி சுத்திகரிக்கணும். வாயெல்லாம், ஆண்டவரே உண்மை ஆராதிக்க போகிறேன், துதிக்க போகிறேன், என்னை சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தமாக்குங்கப்பா. வீணான கதை பேசி கொண்டு சனிக்கிழமை நைட்லாம் இருக்கக்கூடாது. சீக்கிரமாக என்ன பண்ணணும், ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணி சீக்கிரம் ரெஸ்ட்டுக்கு போகணும். காலையில் என்ன பண்ணணும், நேரத்தோடு தேவனை ஆராதிக்கணும். பிரைஸ் எல்லாம். இப்படியாக அந்த ஜனங்கள் தங்கள் நாவுகளை அடக்கினார்கள், கீழ்ப்படிதல் என்ற விலையை கொடுத்தார்கள். டிசிப்ளின், எப்படி நம்ம இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையின் கட்டமைப்பில் அவங்க வந்தாங்க. அப்படி வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக உடைக்க முடியாத எரிகோக்களை தேவன் உடைக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணான விஷயங்களுக்கு உன் வாயை விலக்கி கர்த்தரை துதிப்பதற்கு உன் வாயை தர, அப்ப தகர்க்க முடியாத எரிகோக்களை எல்லாம் தேவன் தகர்க்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் என்ன செய்வேன், நான் அது மாதிரி சுத்த விட்டுட்டாரு, இது மாதிரி சுற்றி வந்தால் என்ன ஆகும், நான் அறிவு இல்லாமல் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, இது மாதிரிலாம் பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு ஸ்டாப் அப்படின்ட்டு சொல்கிறது மட்டும் என்ன பண்ணு செய். அது மாதிரி நம்மளும் இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் என்ன செய்வேன் இதே பேசின்னு இருக்காதீங்க. உங்கள் வாயை, உங்களுடைய ஞானத்தை ஃபஸ்ட்டு அடக்கிடுங்க, உங்கள் திங்கிங்கை ஃபஸ்ட்டு அடக்குங்க. கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு நல்ல தேவனை மட்டும் ஸ்தோத்திரிங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரிங்கள் என்று வசனம் சொல்லுங்கள். அப்படி ஸ்தோத்திரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக புதிய வழிகள் பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பந்தயத்து ரேஸில் ஓடுறானே ஒலிம்பிக்கில் 2 நிமிஷம் ஓடுவான். ஆனால் எவ்வளோ நாள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் வருஷம் கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவான். எத்தனை நிமிஷம்? 2 நிமிஷம் ஓடுறதுக்கு. அந்த ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண மாட்டான், என்ன சாப்பிட்ணும் ஏது சாப்பிட்ணும் எவ்வளோ கலரி எடுத்துக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துலேயும் கட்டுப்பாடாக இருப்பான். போதைப் பொருள் யூஸ் பண்ண மாட்டான், அது பண்ண மாட்டான் இது பண்ண மாட்டான், தேவையில்லாத காரியங்களை செய்ய மாட்டான். ஏன்னா இதெல்லாமே கட்டுப்பாடாக இருந்தால் தான் அவன் ஜெயம் பெற முடியும். ஆனால் அதை விட பெரிய பெரிய ஜெயத்தை நம்ம எடுக்கணும், நம்ம பரிசுத்தம் அடையணும். அப்போ நம்ம மிகவும் கட்டுப்பாடு உள்ள பிள்ளைகளாக, மிகப்பெரிய விலைக்கரைத்தை நாம் தேவனுக்கென்று செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 1 நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் அது சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு விஷயம், யோசுவா 8:18 யோசுவா 8:18. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். எரிகோக்கு அப்புறம் ஆயி என்ற பட்டணத்தை பிடிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஈட்டியை என்ன பண்ணு, அந்த பட்டணத்துக்கு நேராக நீட்டு என்று சொல்லுகிறார். 26ஆம் வசனத்தை வாசிங்க. ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. முடிகிற வரைக்கும் தன் ஈட்டியை என்ன பண்ணா யோசுவா நீட்டி கொண்டு. அது எதுக்கு அடையாளம்னா, இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எதை நிறைவேற்ற வேண்டும் எதை செய்யணுமோ அதில் நம்ம ஃபோக்கஸ் உள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ ஆராதனை என்ற எண்ணம் இருக்குது, இதை முடிஞ்சிட்டு போனால் என்ன குரங்கு புத்தி வருமானு தெரியாது, என்ன செய்வோன்னு நம்மளுக்கே தெரியாது. இங்கே பரிசுத்த ஆவியானவரே என்னை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு ஒரு ஆராதனை ஒரு பாட்டு முடிஞ்சிட்டு வாசப்படி தாண்ட உடனே என்ன சிந்தனை வருமோ தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்பவர்கள் எப்பொழுதுமே ஒரே சிந்தனை, நான் தேவனுக்கென்று ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் பார்க்கல, வீட்டில் போடு போடு பார்க்கலாம் போடு, இது மாதிரி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்படின்னா கிறுக்கு புத்தி, அது பைத்தியக்கார புத்தி. இந்த பைத்தியக்காரங்க பார்த்தீங்கன்னா 10 சிந்தனை வந்து நேக்கும், ஒரு நிமிஷத்தில் 10 சிந்தனை வரும். அதனால தான் அவங்க பேர் பைத்தியக்காரங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கும் அந்த ஷார்ட்ஸு எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் மாற்றிட்டான் பாருங்க. ஒரு ஷார்ட்ஸை பார்க்குறது, அடுத்த ஒரு ஷார்ட்ஸை பார்க்குறது, ஒரு ஷார்ட்ஸை பார்க்கும்போது சிரிக்கிறது, அடுத்த ரீல்ஸ் பார்க்கும்போது அழுவுறது, அடுத்தது பார்க்கும்போது கோவம் வர்றது. இது மாதிரி என்ன பண்ணிட்டான் பிசாசு, எல்லாரையும் பைத்தியக்காரனாக மாற்றி கொண்டிருக்கிறான். அதனால் அதை தடவாதீங்க, எங்கள் தேவ சமூகத்தை என்ன பண்ணுங்க, அதிகமாக தேடுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொந்த குடும்பத்துக்கு சொந்த புருஷன் ரட்சிக்கப்படணும், சொந்த மனைவி மாறணும், பிள்ளைங்க மாறணும் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது இல்லை. எவனோ ஒருத்தன் செத்துற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவான் நாடகத்தில், அதுக்கு உட்காந்து என்ன பண்ணுறது, கண்ணீர் விட்டு அழுதுன்னு இருக்குது. அதுதான் பைத்தியக்காரன். பிசாசு எங்கேயும் பைத்தியக்காரன், எல்லா வீட்டுக்குள்ளேயும் என்ன பண்ணுறான், பைத்தியக்காரனை தான் மாற்றி வச்சுக்கிறான். அந்த பாரம் உன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்க முடியுதா? உன் சொந்த புருஷனுக்காக எனக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறியா? நம்ம பார்க்கணும். சொந்த மனைவிக்காக, சொந்த பிள்ளைகளுக்காக, ஐயோ இவங்க திருந்தணுமே, ஐயோ ஆண்டவரே இப்படியே போயிருந்தா எப்படி ஆண்டவரே, அவங்க அழிஞ்சு போவாங்களே, கண்ணீர் வருதா? ஆனால் எதுக்கு கண்ணீர் வருது? யாரோ ஒரு நடிகர் இறந்து போட்டால் கண்ணீர் வருது. அவனா பெரிய தியாகியாம, அவன் பல வெளிப்புறத்தில் அவன் பல விஷயங்களை செஞ்சுருப்பான் நன்மை செய்கிற மாதிரி, அவன் எவ்வளோ பாவியாக இருப்பான், அவனுக்காக அழுவுறது, அவங்களுக்காக அழுவுறது, அந்த நாடகத்தில் அழுவுறது, சினிமாவில் ஆஹா என்ன சீனு, ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன், இதுக்கு போய் அழுதுன்னுக்கிற. இதிலே தெரியுது பிசாசு என்ன பண்ணிட்டான், உன்னை ரியாலிட்டிக்குள்ளேருந்து எடுத்து உன்னை மென்டல் ஆக்கி வச்சிருக்கிறான். நீ பாரப்பட வேண்டிய உன்னுடைய வாழ்க்கைக்காக. இயேசு சொன்னார், எனக்காக கூட அழாதீங்க. ஏசப்பாக்கிட்ட சில பேர், ஆண்டவரே அடிகள் பட்டீரே, ஆண்டவர் சொல்ல எனக்காக கூட அழுவாத. யாருக்காக அழு?
உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழு. ஹல்லேலூயா. அந்த அந்த ஃபோக்கஸ் எது மேலே ஃபோக்கஸாக இருக்கணும் அதை நம்ம கவனிக்க வேண்டும். யோசுவாவுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அந்த ஈட்டி ஏன் பிடிக்க சொன்னார், நீட்ட சொன்னார்னா, இன்றைக்கு தேவன் இந்த பட்டணத்தின் மேலே முழு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. மோசே யுத்தம் நடக்கிற வரைக்கும் கோலை உயர்த்தி பிடித்தது போல யோசுவா சொல்றார், ஈட்டி என்ன பண்ணு, மடக்காத, என்ன பண்ணாத, மடக்காமல் பிடித்து கொண்டது. அவனுக்குன்னா கை வலிக்காதா, கால் வலிக்காதா, அவனுக்கு தலை வலிக்காதா, எதுவும் வலிக்காதா? நம்ம தான் சொல்வோம் எல்லா வலியும். நமக்குள்ள வாஞ்ச இல்லாதனால எல்லா வலியும் வரும். ஆனால் யாருக்குள்ள வாஞ்ச வருதோ அத்தனை வலியும் ஓடி போயிடும். ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணுறான், நீட்டின கையை மடக்கவில்லை. அவன் நீட்டி கொண்டே இருக்க இருக்க அத்தனை எதிரிகளும் அன்றைக்கு சங்காரமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13-14 நோட் பண்ணிக்கோங்க. இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிரைஸ் இல்லாமல் நம்ம சரியான விலைக்கரையும் கொடுக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம். கடைசியாக யோசுவா 10:6 வாசிப்போம். 10:6. அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமா எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும், மக்களே இல்ல, கிபியோனியர் என்றால் கானான் மக்கள், உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க, எங்களை அழிச்சிடாதீங்க, நாங்க நல்ல உங்களுக்கு சமாதானம் உள்ள பிள்ளைகளாக மாறிடுறோம், உங்களை நீங்கள் என்ன சொல்றீங்களோ கீழ்ப்படுகிறோன்னு சொல்லி சமாதானம் அடைஞ்சாங்க இஸ்ரேல் மக்கள் கூட. அப்போ இவங்க சமாதானம் அடைஞ்ச உடனே மற்ற கானானிய ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு ஒன்று சேர்ந்துக்குன்னு இவங்க போயிட்டு இஸ்ரேல் மக்களுக்குள்ள சேர்ந்துட்டாங்க. இவங்களை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி எல்லா ராஜாக்களும் கூடி கொண்டு வந்து இந்த கிபியோன் என்ற பட்டணத்தார் மேலே யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ இந்த கிபியோன் என்ற பட்டணத்திலேருந்து ஆள் அனுப்புகிறாங்க யோசுவாவுக்கு. யோசுவா, எங்கள் கூட எங்களை காப்பாற்றணும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க, எங்களை அழிக்க இந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. உடனே யோசுவா என்ன பண்ணுறான்னா, இருங்க கொஞ்ச நேரம் 10 வரேன்னு சொல்ல, அவன் இரவோடு இரவாக இரவு முழுக்க படுக்கலைங்க, அவன் தூங்கல, அவன் தன்னுடைய படைகளோடு என்ன பண்ணுறான் யோசுவா இரவு முழுக்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஸ்பீடாக போனால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு அழிஞ்சு போயிடுவாங்க, இன்னும் அழிஞ்சு போயிடுவாங்க. அவ்வளோ இரவு பகல் என்று பார்க்காமல் இரவு முழுக்க அவன் நடந்து போய் தூக்கம் இல்லாமல் கிட்டத்தட்ட 1.5 நாளுக்கு மேலே யுத்தம் நடக்குது. அந்த இடத்துல ஆண்டவர் அவ்வளோ பெரிய அதிசயங்களை உங்களுக்கு செய்கிறார். நைட்டு தூங்கலை, ஒரு நாள் ஃபுல்லாக யுத்தம். சாயந்தரம் சூரியன் இறங்க போது, அப்போ யோசுவா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இன்னும் சத்துருக்கள் அழியவில்லை, சூரியன் என்ன பண்ணுங்க உதிக்காதபடிக்கு எங்களுக்கு அப்படியே வைங்கன்றார். பூமியின் சுழற்சி அன்றைக்கு கர்த்தர் மாற்றி போட்ட. இன்னைக்கும் விஞ்ஞானிங்க சொல்றாங்க, இந்த பிரபஞ்சத்தில் இந்த நம்முடைய பூமியினுடைய சுழற்சியில் ஒரு நாள் காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். அது அன்றைக்கு யோசுவாவின் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு தான். யோசுவா சொல்ற, ஆண்டவரே இன்னும் முடிக்கல, இன்னும் டைம் தேவை, ஆண்டவரே எங்களுக்கு என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றார். உடனே சூரிய வெளிச்சம் அப்படியே நிற்குது வானத்தில். யோசுவா யுத்தம் பண்றான், ஜெயிக்கிறான். அங்க நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு இறங்கி யுத்தம் பண்றார். 11-14 வரைக்கும் குறிச்சிக்கோங்க அந்த அதிகாரத்தில், வீட்டுக்கு போய் வாசிங்க. இவன் இரவு பகல் என்று பார்க்காமல் அந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பெரிய அக்கறையோட பொறுப்போட அவன் யுத்தம் பண்றதுனால வானத்திலிருந்து ஆண்டவர் கற்களை அனுப்பினாராம். கற்களை அனுப்பி எதிரிகளை தேவன் மடங்கடித்தார். இவங்க கொன்றதை விட கற்கள் இறங்கி கொன்றவங்க அதிகமா. அதே போல சூரியன், சந்திரன், இயற்கைகள் எல்லாவற்றையும் அவங்களுக்கு தேவன் சாதகமாய் வெளிச்சமாக இருக்கவே தேவன் கட்டளையிட்டார். அதாங்க வாசிக்கிறோம். நடுவானத்தில் நின்றது இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையத்த நாள் அதற்கு முன்னுமில்லை, அதற்கு சும்மா பண்ணிட்டார் ஆண்டவர். இவனுக்குள்ள இருந்த அந்த வேலை கிபியோனியர் காப்பாற்றப்படணும். நான் தூங்கலனா கூட பரவாயில்ல, பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடெல்லாம் பரவாயில்ல, இன்னைக்கு அவங்கள காப்பாற்றணும். போறான், தீவிக்கிறான், அந்த விலையை கொடுக்குறான். அதனால தான் கர்த்தர் அவனுக்கு ஆதரவாய் நின்று யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் முழிச்சு ஜெபம் பண்ணுறதுக்கே சில பேர் பதறீங்க, பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் மாற்றணும்னு நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் ஒரு 3 hours நைட்டில் அப்படி முழிச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு சில பேர் பயந்துறீங்க, பதுங்கிறீங்க, இங்கே வீடை வச்சுக்கின்னு அப்படியே ஒழிச்சிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இது மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணுறதுனால தான்
ஆண்டவர் யோசுவாவுக்கு செஞ்சார். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பொறுப்போடு போனவனுக்கு இயற்கைகளை அனுப்பி யுத்தம் பண்ணார். பூமியை சுற்றி எத்தனை விண்கற்கள் இருக்குது, ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், உள்ளே கொண்டு வரார். தேவனுடைய சேனைகள் இன்னைக்கு ஆட்டம் பாம்பு ஹைட்ரோஜன் பாம்புன்னு இருக்குது. அன்னைக்கு தேவன் என்ன பண்ணிட்டார், கற்களை உள்ள பூமிகளை கொண்டு வந்து எதிரிகளை போட்டு என்ன பண்ணிட்டார், ஆதரவாக யுத்தம் பண்ணுறார். அது மாதிரி தேவன் உங்களுக்கு ஆதரவாக யுத்தம் பண்ணோன்னா சிரமத்தையே பார்க்கக்கூடாது, ஜெபிக்கணும். என்ன பண்ணணும், ஐயோ தூக்கம் போயிடுமே, ஐயோ இதாகிடுமே, ஐயோ செத்து போயிடுவேனே, இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒன்றுமே ஆகாது. தேவனுடைய சமூகத்தில் பொறுப்போடு பாரத்தோடு நீங்கள் நிற்கணும், தேசத்துக்காக நிற்கணும். தேசத்தில் சட்டத்திட்டத்தெல்லாம் மாற்ற போகிறாங்க. ஆகஸ்ட் 15 நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய உரையை. சட்டத்திட்டங்கள்லாம் பழசாயிடுச்சு, எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தை நிறைவேற்றணும். இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவோம், அப்படியா சரி ஏதாவது மாற்றிட்டோம் அப்படின்னு இருப்போம். ஆனால் ஒரு மனமாக இணையில்லாமல் ஜெபிக்கலாமே. யோசுவாவுக்கு கிபியோனின் மேலே ஏன் அக்கறை, அவனை இஸ்ரேல் மக்களாக அவன் அப்படி இல்லை, ஆனால் அக்கறைப்பட்டான். இன்னைக்கு யாரெல்லாம் தேசத்துக்காக, தேவ மக்களுக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேவ திட்டத்துக்காக யார் அக்கறைப்படுறீங்களோ உங்களுக்கு ஆதரவாய் தேவன் இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விலைக்கரையும் செலுத்தாமல், நீங்கள் கஷ்டப்படாமல், நீங்கள் பாடுகளை ஏற்றுக்கொள்ளாமல், நீங்கள் ஜெபிக்காமல், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விலைக்கரையத்தை செலுத்தாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமோ தேசத்தில் மாற்றமோ ஒன்றும் வர முடியாது. அதான் இங்கே நம்ம வாசிக்கிற விஷயமா இருக்கிறது. அவன் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணான், ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒத்தாசையாக பெரிய பெரிய விஷயத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரெயின் பண்ண முடியல, இன்னைக்கு கொஞ்சம் கூட பிரயாசப்பட முடியல. இன்னைக்கு கொஞ்சத்துக்கே பயந்துரும், கொஞ்சத்துக்கே அப்படியே ஓடி போயிடும், கொஞ்சத்துக்கே அப்படியே நம்ம இதாக யூட்டன் அடிச்சிடறோம்னா நம்மளுக்காக தேவன் என்ன செய்ய முடியும், நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், எல்லா முன்னேற்றங்களுக்கும் பிற்பாடு ஒரு விலை இருக்கிறது. நீங்கள் கடையில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா கூட 10 ரூபாய் கொடுக்கணும், கொடுக்காம தருவானா? அதே போல தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் நீங்கள் பாரப்படாமல், நீங்கள் ஜெபிக்காமல், நீங்கள் முயற்சி செய்யாமல், நீங்கள் தேவ பிரசனத்தில் இருக்காமல், நீங்கள் விலையை செலுத்தாமல், ஆண்டவர் ரட்சிப்பை உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். எல்லாமே இலவசமாக கொடுத்துருவார் நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், விலை கிரயத்தை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே யாருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரணுமோ நீங்கள் அதற்குரிய விலையை நீங்கள் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் என்ற விலை, ஆராதனை என்ற விலை, பொறுப்பு, பாரம், அக்கறை, உணர்வு, தேவ சமூகத்தின் காத்திருப்பு, பிரயாசப்படுகிறது, இப்படிப்பட்ட எல்லா விலையும் நாம் செலுத்த வேண்டும்.